நம்முடைய செயல்ல ஒரு ஆக்ஷன் இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் அன்புன்னு சொல்ற வார்த்தை இன்னைக்கு தவறான உலகத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் சொல்ற அன்பு அது இல்லை. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதால் அப்ப என்ன செய்யணும்? உண்மையா மற்ற என்ன செய்யணும்? நம்ம அன்பு செலுத்த வேண்டும். ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது நிறைவடையாத ஒரு வாழ்க்கை, பூரணப்படாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அடுத்து மூன்றாவது ஆக்ஷன். நம்ம என்ன செய்யணும்? செயல்ல நம்ம டிசிப்ளினா இருக்கணும். நம்ம செயல் என்ன செய்யணும்? டிசிப்ளினா இருக்கணும். நம்ம ஏதோ நிறைய இடத்துல போறோம், வாரம் பேசுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நம்மளுடைய செயல் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் காலையில எழுதுறோம், டிசிப்ளினான ஒரு செயல் நம்ம இருக்குதா? நம்ம செய்யற செயல் ஒழுக்கமுள்ளதா இருக்கிறதா? தேவன் விரும்புகிறதா இருக்கிறதா? இன்னைக்கு நீங்கள் நான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க ஒழுக்கமுள்ளவர்களா இருந்தா கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு இலகுவாக இருக்கும். தானியேலை வாசிக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் அவர் ஒழுக்கம், அப்படி அவர் ஒரு இது நல்ல ஒரு வார்த்தையில ஒழுக்கம், அவருடைய செயல் சிந்தனையில ஒரு கேரக்டர் ஒழுக்கம். இன்னைக்கு நீங்கள் நான் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது? உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய செயல் எப்படி இருக்குது? தேவன் விரும்புகிறதா இருக்கிறதா? அதுல ஒரு ஒழுக்கம் இருக்கிறதா? இன்னைக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? யோசித்து பார்க்க வேண்டும். என்ன செய்யணும்? ஒரு செல்ஃப் டிசிப்ளின்